குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 பிப்ரவரி மாதம் 26ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் ஆசி மாதம் 14ஆம் நாள். இன்று திங்கட்கிழமை. இன்று ஒரு சுப முகூர்த்த நாள். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6 மணி 29 நிமிடத்திற்கு. அதே போல் சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போவது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளையை பொறுத்த வரைக்கும் ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருந்தால் அதை விட சிறப்பாக இருக்கும். இந்த சந்திராஷ்டம தினம் உங்களை ஒன்றுமே பண்ணாது. 26/2/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் விழா நல்வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 26/2/2024 இன்று திங்கட்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு நன்மை மிகுந்த ஒரு நல்ல நாள், வரவு மிகுந்த நல்ல நாள் என்று சொல்லலாம். இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் கண்டிப்பாக கைகூடும். அதே போல் புதுசாக வேலை தேடிட்டவர்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். இருக்கிற வேலையில் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் சக ஊழியருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் நீண்ட நாள் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். கடன் தொல்லைகளிலிருந்து கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி விடுபடுவீங்க. குடும்ப உறுப்பினரிடத்தில், குழந்தைகள், மனைவியிடத்தில் ஒரு அந்யோன்யம், அதே போல் ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. சமூக சேவை செய்வங்களுக்கு இன்றைக்கி பாராட்டுகள், மதிப்புகள் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் ரிஷப ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள், திட்டமிட்ட பணிகள், முயற்சிகள் எல்லாமே ஒரு செயல் வடிவம் ஆவதற்குண்டான ஒரு நல்ல நாள். அதே போல் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அடுத்தவருடைய தேவைகள், குடும்பத்தில் தந்தை தாயுடைய தேவைகள் எல்லாமே இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. வியாபாரத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் லாபங்கள் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். தன வருவாய் அதிகமாக வரும். அதே போல் சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாள் சில முடிவுகள் எடுக்கிறதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு முடிவாக இருக்கும். அந்த முடிவு இறுதி முடிவாக இருக்கும். அந்த முடிவு நல்லபடியாக உங்களுக்கு வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு உதவும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இன்றைக்கி உங்கள் கூட பிறந்தவர்கள் பக்கபலகமாக இருப்பாங்க. உங்களுக்கு உதவி செய்வார்கள். அவருடைய ஆதரவு கிடைக்கும். அதே போல் வியாபாரத்தை மாற்றக்கூடிய எண்ணம், வியாபார இடமாற்றம், அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு கட்டுப்பாடுகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாள். பிரபலமானவருடைய சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கும். அது உங்கள் வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு அடிப்படையாக அமையும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே கண்டிப்பாக நடக்கும். ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. குழப்பங்கள் குறையும். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே நீங்கள் பொறுமையாக இருப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க. ஒரு நேர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய நண்பர்கள்,
அதே போல் உடன் பிறந்த சகோதர சகோதரி எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. தாய் வழி தந்தை வழி உறவு உங்களுக்கு அமோகமாக இருக்கும். உங்களுக்கு பாகப்பிரிவினைகள் நல்லபடியாக சுமூகமாக முடிவதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது, பயன்படுத்திக்குங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். மேலும் நீங்கள் செய்கின்ற வேலையில் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக செய்வது நல்லது. வியாபாரத்தில் உங்களுக்கு அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே போல் பெரியோர் இடத்துல கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு திருப்பங்கள் மிகுந்த நல்ல நாள். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இன்றைக்கி நீண்ட காலமாக இழுப்பறியாக இருந்த செயல்களை இன்றைக்கி சுறுசுறுப்பாக செஞ்சு முடிச்சிடுவீங்க. வரவுக்கேற்ப செலவு கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபகரமான சூழல் ஏற்படும். புதிய வாடிக்கையாளர் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. உங்களுடைய பேச்சு திறமையால் பல்வேறு வகையான காரியங்களை நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் மூலம் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வுண்டான நல்ல நேரம். ஆடை ஆபரணங்கள், சொத்து சுகம் இது எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல நாள். புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு வியாபார தொடர்பாக நடைபெறும். அதெல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஒரு வெற்றி மிகுந்த நல்ல நாள்னு சொல்லலாம். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். வேலையாட்கள் இடத்துல பபியமாக இருந்தால் தான் இன்றைக்கி வேலை நடக்கும். இல்லைன்னா உங்களை எதிர்ப்பதற்கு துணிந்து விடுவார்கள். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருக்கணும். மேலதிகாரியுடைய கஷ்டத்துக்கு, மேலதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாக இருப்பதால் நீங்கள் தயவுசெய்து பொறுமையாக இருங்க. எந்த வேலையுமே பதற்றம் இல்லாமல் பொறுமையாக செய்வது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. பொருளாதாரத்தில் அதிக வரவு அதிக விரயம் என்று தான் இருக்கும். கொஞ்சம் எதுவுமே திட்டமிட்டு கொள்ளுங்கள். ஒரு திருப்தியற்ற மனநிலை இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு லாபம் நிறைந்த நாளாகத்தான் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, அலுவலகத்தில் பொறுப்பு அதிகரிக்கும். மேலதிகாரியில் அனுசரித்து போனால் நல்லது. சக ஊழியர்கள் அனுசரித்து போகணும். அதே போல் குடும்பத்தில் எல்லா இடத்துலையும் அனுசரித்து போகணும். வண்டி வாகனம் செல்லும் பொழுது தயவுசெய்து பொறுமையாக போங்க. தாய் தந்தையுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு அதன்படி நீங்கள் நடப்பதால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஒரு விதத்தில் தரும். வெளிநாட்டு பயண வாய்ப்புகள், உங்களுக்கு வெளியூர் பயண வாய்ப்புகள் எல்லாம் சாதகமாக ஆகும். இதெல்லாமே உங்களுக்கு ஒரு அனுபவ அறிவு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு தேடல், ஒரு ஆன்மீக தேடலாக இருக்கலாம், இல்லை வேறு புதிய முயற்சிகள் குறித்த தேடல்கள் உங்கள் மனதில் அதிகரிக்கும். இந்த நாள் ஒரு புகழ் நிறைந்த நாள். எல்லாத்துட்டும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கி உங்களுடைய பலம் என்ன, பலவீனங்கள் என்னங்கிறது நீங்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நீண்ட நாளாக தள்ளி போயிட்டு இருந்தால் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை, ஒரு அந்யோன்யம், சந்தோஷம் இதெல்லாமே கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனசில் அதிகரிக்கும். தொடங்குங்க, கண்டிப்பாக வெற்றிகள் அடையும். உத்தியோகத்தில் அனைவருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும். சம்பள உயர்வு, பணி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். நீண்ட நாள் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் அந்த ஆரோக்கிய மேம்பாடு அடைவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. உலகெங்கும் தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கி தன வரவுகள் எதிர்பாராத இடத்துலேருந்துலாம் வரும். அரசு வழியில் அனுகூலம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள். சமூக பணிகள் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் வெளியூராக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், உங்களுக்கு கண்டிப்பாக சேரும். குழந்தைகள் வெளியில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். வண்டி வாகனங்கள், சொத்து சேர்க்கை இதெல்லாமே இன்றைக்கி நிகழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தில் சிறு மாற்றங்கள் நீங்கள் செய்வது மூலம் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் என்று அறிமுகமாவார்கள். அதே போல் நீண்ட நாளாக சில பணிகளை முடிக்காமல் இருந்தால் அந்த பெண்டிங் ஒர்க்கில் இன்றைக்கி முடிச்சிடும். ஒரு மேன்மை நிறைந்த ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, எதிர்கால சார்ந்த எண்ணங்கள் நீங்கள் திட்டமிட்டிருந்தீங்கன்னா அது அப்படியே நல்லா பக்காவாக பிளான் சக்ஸஸ் ஆகும். அதே போல் உறவினர்கள் வழியில் விட்டு கொடுத்து போகணும். கணவன் மனைவிக்கிட்டே விட்டு கொடுத்து போகணும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் விட்டு கொடுத்து போகணும். அக்கம் பக்கத்தில் இருப்பவரோடு விட்டு கொடுத்து போகணும். இப்படி இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நல்லா அமையும். அதே போல் தேவையில்லாத செலவுகளை குறைப்பதற்கு உண்டான இந்த நேரம். பிற மொழி பேசும் மக்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகரிக்கும். வியாபாரத்தோட பொறுமையாக செயல்படணும். வாடிக்கையாளர் இடத்துல கொஞ்சம் கருணையுடன் இருக்கணும், பணிவாக இருக்கணும். உத்தியோகத்தில் நீண்ட நாளாக இருந்து வந்த தடைகள் எல்லாமே கொஞ்சம் விலகுவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களும் கொஞ்சம் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. அதே போல் மனதளவில் ஒரு பதற்றங்கள் வரும், ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். இதுக்கெல்லாம் நீங்கள் விட்டுட்டு ஒரு எதிர்மறையான எண்ணங்களை போக்கிட்டு நேர்மறையான எண்ணங்களை மனதில் வரவழைத்து கொள்வது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நல்லது. மேலும் எதுலேயுமே அலட்சியம் இல்லாமல்
பொறுமையாக அலுவலகத்தில் பதற்றம் இல்லாமல் வேலையை செய்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு மிகப்பெரிய சூப்பர் நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்காதீங்க, ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, வாக்குறுதி கொடுக்காதீங்க. ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பது மிகவும் மிக சிறப்பு. பூர்வீக சொத்துலால் பிரச்சனைகள் அதிகரிக்கும். அதனால் இன்றைக்கி அதை பற்றி எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. சுபகாரிய நிகழ்ச்சிகளை கலந்து வைக்க, சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். அரசு சார்ந்த செயல்களில் ஆதாயம் ஏற்படக்கூடிய நாள். நண்பர்கள் வட்டம் உங்களுக்கு புதிய புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. அதனால் நண்பர்களுடைய வட்டம் விரிவடையக்கூடிய நல்ல நாள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள்லாம் வருவாங்க. போட்டியாளர்கள் ஈஸியாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய நாள். நீண்ட நாளாக உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடு இருந்தாக்கா அந்த குறைபாடு நீங்கி ஒரு ஆரோக்கிய மேம்பான்மை அடைவதற்கு உண்டான நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவுமே உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். ஒரு மன மகிழ்ச்சி மிக்க ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. முயற்சிகளை நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா அதிலிருந்த தாமதங்கள் தடைகள் எல்லாமே விலகக்கூடிய நாள். இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் விழிப்புணர்வோடும் இருந்தாக்கா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி நாள். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர்கள் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் சிறந்த முறையில் செய்கிறோம். இதுக்கு நீங்கள் உதவி செய்ய நினச்சிங்கன்னா செய்யலாம். ஜோதிடம் துல்லியமாக பார்க்குறோம், சோழி பிரசன்னம் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தொடர்பு கொள்வோம். அனைத்து ராசினியர்களும் இன்றைய நாள் ஒரு இனிய நாளாக, ஒரு மகிழ்ச்சியான நாளாக, நீங்கள் நினைத்ததெல்லாம் திட்டமிட்டபடி நடப்ப எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர் இடத்துல சொல்லுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.